நியூவாக என்கொயரி கிரியேட் பண்ணுறதுக்கு நியூ என்கொயரி பட்டனை கிளிக் பண்ணி சல்யூட்டேஷன் செலக்ட் பண்ணிக்கிட்டு இதில் வந்து நேம், ஃபோன் நம்பர் அண்டு ஹேண்டில் பை இந்த 3 ஃபீல்டு தான் மேண்டேட்ரி. மற்ற ஃபீல்ட்ஸ் எல்லாமே ஆப்ஷனல் தான். வேணா இமெயில் எது வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். அட்ரஸ் வேணுனாலுமே கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா அட்ரஸுமே இதில் ஆட் ஆகிடும். கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ், அதில் ப்ராஜெக்ட் டைப் என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு சைட் ஸ்டேட்டஸ் அது என்ன வேணாலும் செலக்ட் பண்ணிக்கிட்டு சோர்ஸ் வந்து இன்கேஸ் ரெஃபர் யாராவது பண்ணியிருக்காங்கன்னா ரெஃபரல் செலக்ட் பண்ணிக்கலாம். அவங்களோட நேம் அண்ட் ஃபோன் நம்பர் அதுவுமே வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் பை டிஃபால்ட்டாக யார் லாகின் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் ஹேண்டில் பையில் செலக்ட் ஆகிருப்பாங்க. இன்கேஸ் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் டிசைனருமே இது மாதிரி வேறு யார் அசைன் பண்ணுறீங்களோ அவங்கள செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டிங்கன்னா என்கொயரி கிரியேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பல்க் அப்லோட் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஒரு சாம்பிள் டெம்ப்ளேட் கொடுத்துருப்போம். அதை வேணால் டவுன்லோட் பண்ணிட்டு அதில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபாலோ பண்ணி ஆல்ரெடி நான் ஒரு 5 என்கொயரி ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இதை செலக்ட் பண்ணிட்டு இம்போர்ட் கொடுத்தேன்னா அந்த என்கொயரி எல்லாமே இப்போ ஆட் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு இந்த என்கொயரி லிஸ்ட்டில் உள்ளது ஃபில்டர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஃபில்டர் பட்டனை கிளிக் பண்ணி இதில் இருக்கிற எல்லா ஆப்ஷனையுமே யூஸ் பண்ணி நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். நான் இதில் ரெசிடென்ஷியல் மட்டும் இப்போ எடுத்து காமிக்கிறேன். என்னென்னா கிளியர் கொடுத்துட்டிங்கன்னா எல்லாமே கிளியர் ஆகி எல்லா என்கொயரியும் வந்துடும். நெக்ஸ்ட்டு கஸ்டமைஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டேபிள் லிஸ்ட்டில் என்னென்ன உங்களுக்கு ஹெடரில் வரணுங்கிறத நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம், வேணா ரிமூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு என்கொயரி கிளிக் பண்ணால் அதோட டீட்டெயில் பேஜ் ஓப்பன் ஆகும். என்கொயரி டீட்டெயில் ஃபுல்லாக அதில் பார்த்துக்கலாம். இன்கேஸ் ஏதாவது எடிட் பண்ணணும்னா எடிட் என்கொயரி கிளிக் பண்ணி எந்த டீட்டெயிலோ அதை எடிட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிட்டோம்னா அந்த என்கொயரி எடிட் ஆகிடும். இன்கேஸ் டெலிட் பண்ணணும்னு நினச்சா அந்த என்கொயரி வேணும் டெலிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபைல்ஸ் வந்து ஒரு என்கொயரியில் சைட் ஃபைல்ஸோ டிசைன் ஃபைல்ஸ் ஆர் அதர் ஃபைல் எது வேணாலும் ஆட் பண்ணலாம். இதில் வந்து இப்போ நம்ம பிடிஎஃப், எக்ஸல், வேர்டு, பிபிடி அண்ட் இமேஜஸில் சில ஃபார்மேட் அலோவ் பண்ணுறோம். அதோட நேம் அண்ட் அந்த ஃபைலை மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு அப்லோட் கொடுத்துட்டிங்கன்னா ஃபைல் அப்லோட் ஆகிடும். அந்த ஃபைலை டெலீட் பண்ணிக்கலாம், இல்லைனா டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபாலோ அப்பில் வந்து நியூவாக ஒரு ஃபாலோ அப் க்ரியேட் பண்ணுறதுக்கு அந்த பட்டனை கிளிக் பண்ணி பை டிஃபால்ட் இன்றைக்கி செலக்ட் ஆகிருக்கும் டுடே டேட்டு, ப்ராஸ்பெக்ட் ஸ்டேட்டஸ் என்னென்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஃபாலோ அப் என்றைக்கு பண்ண போகிறோம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு யார் ஃபாலோ அப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிட்டு ரிமார்க்ஸ் என்ன கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டோம்னா ஃபாலோ அப் க்ரியேட் ஆகிடும். இதை வந்து நம்ம டேஷ்போர்டில் போயிட்டு டுமாரோ ஃபாலோ அப்பில் கிளிக் பண்ணி பார்த்தோம்னா தெரியும். இன்கேஸ் இன்றைக்குள்ளே ஃபாலோ அப்பில் எதுவும் டேட்டா இருந்ததுன்னா அதில் அது வந்துடும். ஃபைனலாக இன்டெகிரேஷன் மூலயமாவும் என்கொயரி கிரியேட் ஆகும். இதில் ஏதோ ஒரு லீட் சோர்ஸ் கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா அது மூலயமாவும் என்கொயரி கிரியேட் ஆகி இந்த லிஸ்ட்டில் வந்துடும்.